நம்பிக்கோ, அதுக்கப்புறம் நீ ஜெருசலம் வாங்கிக்கோ. நாங்க கட்டித்தரோம் உனக்கு பைத்துல் முகத்தஸ், முஸ்லிம்கள் கட்டித்தரோம். நீ ஜெருசலம் நீ வச்சுக்கோ, உனக்கு டபுள் கூலி இருக்கு. இன்னும் அந்த ஆஃபர் இருக்குல்ல, மூசாவை ஏத்துக்கிட்டு என்ன யாரை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு கூலி இருக்குன்ட்டு. ஆனா ரசூல்லாவை நீ பொய்யர்னு சொல்லி நீ நிராகரிச்சு இந்த நிலையில் நீ இருந்தேன்னா நீ ஜெருசலம் போகக்கூடாது. போறத முஸ்லிம்கள் தடுக்கணும். ஏன்னா அவனை விட்டினா நாம செத்தோன்னு அர்த்தம். அவனை விட வேணான்னு நமக்கு உத்தரவு. அவனை விட்டா அவனுக்கு அடி விழுதோ இல்லையா, நமக்கு கண்டிப்பா அடி விழும். அதுதான் இன்னைக்கு முஸ்லிம்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவனை விட்டதுனாலையும் அவனை பார்த்து பயந்ததுனாலையும் தான் நமக்கு அடி விழுவுது. ஜெருசலம் அவங்க கையில தரக்கூடாதுங்கிறது இதுல ஒரு கட்டளையா வருது. இது 21ல் 105 106 அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஜபூர் வேதத்தில் அறுவரைக்கு பின் என்னுடைய இந்த பூமியை பைத்துல் முகத்தஸ் அருள்னு குரான்ல வந்துச்சுன்னா இவங்களை குறிப்பிட்டு பைத்துல் முகத்தஸ் தான் குறிக்கும். இதுவே ஒரு கோடு வேர்டு தான். பைத்துல் முகத்தஸே குரான்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜெருசலம்ங்கிற வார்த்தையே இருக்காது. இன்னைக்கு ஒரு யூதன் எழுதியிருக்கான் புக்கு, அதுக்கு புக்கு தான் மாற்று கருத்து எழுதி அதுக்கு மறுப்பு தான் இவர் எழுதியிருக்காரு. யார்? இம்ரான் ஹுசேன் குரானில் ஜெருசலம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அருமையான புக்கு. அது தமிழ்ல கூட என்கிட்ட PDF இருக்கு. அது வேணா யாராவது வேணா கேட்டு வாங்கி படிங்க. சூப்பர் புக் அது. அவன் என்ன எழுதுறான்னா, குரான்ல எங்கேயுமே ஜெருசலம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ இஸ்ரேல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்? பைத்துல் முகத்தஸ்ங்கிறான், புனித பூமி.